ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்க கேட்ட சுவிசேஷ வேத பகுதியில் இருந்து ஒரு வார்த்தையை வாசித்து தொடர்ந்து நாம் தியானித்து வருகிற சீசன் பி எ குட் சீசன் பி எ குட் டிசைபிள் அந்த ஒரு கோணத்திலே தொடர்ந்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம். வாசித்த லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40வது வசனம். சீசன் 40வது வசனம். சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். இந்த வார்த்தையை கொஞ்சம் அப்படியே நிறுத்தி அதை வெட்டி ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய அர்த்தங்கள் இருக்கும். அதுல முதல் வார்த்தை சீசன், இரண்டாவது வார்த்தை தன் தன், மூன்றாவது வார்த்தை மேற்பட்டவன் அல்ல, நாலாவது வார்த்தை அவன் தேறினவனும் அல்ல. அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, குருவை போல இருப்பான். இதுல ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. வீட்டில் போய் உட்காந்து தியானிக்க. நான் சீசனா? எனக்கு ஒரு குரு இருக்கா? தன் குரு. எனக்கு ஒரு குரு இருக்கா? நான் என் குருவை காட்டிலும் மேற்பட்டவனா? அடுத்தது அதுல ஒரு வார்த்தை இருக்குது, தேறினவரே வேணும். நான் உண்மையிலே நான் மெச்சூர்டா, தேறினுங்கிற வார்த்தைக்கு நான் இதுல ஒரு வார்த்தை போட, மெச்சூர். நான் முதிர்ச்சி அடைஞ்சவனா? அடுத்தது முதிர்ச்சி அடைஞ்சவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துக்கு 1ஆம் வசனத்துக்கு பிறப்புன்னு சொல்லி கொடுத்திருந்தேன். அதை போடுங்க ராஜேஷ். அந்த மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல பிறப்புன்னு போட்டிருந்தேன். 2ஆம் அதிகாரத்துக்கு அங்க ஒரு வார்த்தை போட்டிருந்தேன், சாஸ்திரிகள். சாஸ்திரிகள். 3ஆம் அதிகாரத்துக்கு ஞானஸ்தானம். 4ஆம் அதிகாரத்துக்கு சோதனையும் அதன் முடிவில் சீசர்களை வாங்க அழைக்கிறார். வாங்க அழைக்கிறார். சார் நான் சொல்றேன், 4 புஸ்தகம் சிறந்த புஸ்தகம். பைபிளை திறந்து வச்சுக்கொள்ளுங்க. சுருக்கமா பேச போற 10 நிமிஷம் முடிச்சிருவேன். 4 புஸ்தகமும் ரொம்ப நல்ல புஸ்தகம். அந்த 4 புஸ்தகம் இல்லாம ஒண்ணு இல்ல. அதான் ஆணி வேர். அந்த அதிகாரத்துல உள்ள ஒவ்வொரு நடைகளை பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாருங்க, 4ஆம் அதிகாரத்துக்கு மட்டும் அவர் சிகப்பு கலர்ல ஒரு கோடு போட்டிருக்கார். மற்ற அதிகாரத்தை காட்டிலும் 4ஆம் அதிகாரத்துக்கு மட்டும் சிகப்பு கலர். 5, 6, 7 இந்த 3 அதிகாரத்திலையும் 111 வசனங்கள் இருக்கு. அடுத்த லைன் போங்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், அதுல 111 வசனங்கள் இருக்கு. 5ஆம் அதிகாரத்தில் 48 வசனங்கள், 6ஆம் அதிகாரத்தில் 34 வசனங்கள், 7ஆம் அதிகாரத்தில் 29 வசனங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா 111 வசனங்கள். சார் கம் டு மீ, என்கிட்ட வாங்க நீங்க. இந்த 3 அதிகாரம் தான் மலை பிரசங்கத்தின் அதிகாரம். நல்ல சீசன், நல்ல மேய்ப்பன். இந்த நல்ல மேய்ப்பன் செய்யற வேலை என்ன தெரியுமா? அந்த 3 அதிகாரத்திலையும் அழகாக பேசுகிறார். இன்னும் கொஞ்சம் தள்ளி போற 8ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் ஏதாவது அற்புதங்கள், அடையாளங்கள், சம்பவங்கள், சம்பாசனைகள், கடைசியா சத்தியத்தை வச்சிருவார். 4 புஸ்தகத்திலும் அடையாளங்கள் இருக்கும், அற்புதங்கள் இருக்கும், மிராக்கிள் இருக்கும், பேயை உரட்டுவார், இயற்கைக்கு விரோதமாய் வருகிற காற்றுகளை, மழையை கொண்டு வருவார். அத்தனை சம்பவங்களும் 8லிருந்து 20 அந்த அதிகாரத்தில் மட்டுமல்ல, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் முழுவதுமாக அதிகமாக ஆண்டவர் செய்த சம்பாசனை செய்வதற்கு முன்னால் அற்புதம் நடக்கும். இல்ல சம்பாசனை செய்த பிற்பாடு 5 மீன் 2 அப்பத்தை எடுத்து 5 அப்பத்து 2 மீன் எடுத்து அற்புதம் செய்ய, கடைசியில நானே ஜீவாப்பம், சத்தியம் இருக்கும். ஆனா அதே புஸ்தகத்துல 20லிருந்து 28 வரைக்கும் நீ போ, நீ போய் சொல்லு, 23 முடிவு பரிந்த நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படுவான். 24ஆம் அதிகாரம், 25ஆம் அதிகாரத்துல அவருடைய வருகை குறித்ததான அதிசயங்கள், பூமி அதிர்ச்சி எல்லாம் சொல்லப்படுகிறது. 21ஆம் அதிகாரத்துல எக்கால சத்தத்தோடு கூட ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, பஸ்கா பண்டிகை, சிலுவை, மரித்து உயிர்த்தெழுந்து. 28ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம், கோ. Then disciples said,
சார் இந்த நாட்கள்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நல்ல சீஷன். நல்ல சீஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சப்ஜெக்ட் விட்டு கொஞ்சம் நல்ல சீஷன், நல்ல ஜெபம் பண்ணுவான். செக் யுவர் லைஃப், பிரேயர் லைஃப். செக் யுவர் பிரேயர் லைஃப். செக் யுவர் பிரேயர் லைஃப். நல்ல சீஷன், நல்ல ஆசிரியரா இருந்தாலும் ஜெபம் பண்ணிட்டான் அவர் கிளாஸ் எடுப்பார். எனக்கு ஒரு டீச்சர் தெரியும், நல்ல பிரசங்கம் பண்ணுன்னா போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னாலும் ஜெபம் பண்ணுவார். அதான் அந்த சுரேஷ் பியூலா பெற்றோர் தன் பிள்ளைகள் முன்னால செல்போன் வேண்டாம், நல்ல பெற்றோர்களா இருந்து தன் பிள்ளைகள் நல்ல வசனத்துல வேற வளரணும்னு சொல்லி வருஷம் அந்த ஸ்கூல், அந்த பைபிள் ஸ்கூல்ல நடக்கக்கூடிய காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் கிரேட் மார்க் வாங்கணும். என் பிள்ளைகள் நான் மட்டும் இல்ல, பரலோகத்தில் என்னோடு கூட வரணும்னு சொல்லி பெற்றோர்கள் நினைத்திருந்தார் என்று சொன்ன மஸ்ட் போக்கஸ். அவங்க என்ன செய்யணும் தெரியுமா? அருமையான பிள்ளைகளை ஜெபம். இந்த வருஷத்துல நான் அதிகமாக கத்திரத்துல கேட்கறது, நீங்க கோயிலுக்கு வருவதை காட்டலாம், ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. நீங்க காணிக்க கொடுக்குறீங்க, பார்த்துட்டு இருக்கேன் நிறைய பேர் காணிக்க அள்ளி கொடுக்குறீங்க, சந்தோஷம். அதை காட்டலாம். Come and join me to prayer. Prayer time. You know what is your prayer time? பிரச்சனை ஜெபம் பண்றீங்க பிரதர். சார் நான் நேற்று ஃபுல்லா பகல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு இடத்துல உட்கார்ந்து மலையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு. இன்னைக்கு சாயங்காலம் டெலிபோன் பிரேயர். ஐயோ தம்பி தனியா இருப்பானே, நான் போய் ஜெபம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி காலையில என் வீட்டுல ஜெபம் பண்ணேன். என்னுடைய தனிப்பட்ட பிரேயர் ரூம்ல நான் என் ஜெபத்தை முடிச்சு, ஜெபிக்கிறவளோட உபாச ஜெபத்துல கலந்து கொண்டேன். அத்தோட ஜெபம் முடிஞ்சு போச்சு, விடல. ஐயோ இன்னைக்கு சாயங்காலம் டெலிபோன் பிரேயர் இருக்கு. செக் யுவர் பிரேயர் லைஃப், then I will say who are you. சோ இதுதான் மத்தேயு புத்தகத்தினுடைய அடையாளம். இன்னொன்னு சொல்லட்டுமா? 5ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம், அந்த 3 அதிகாரம் 111 போட்டிருக்க. ஏதாவது உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? அதை மாத்திரம் சிகப்புல போட்டிருக்கேன் தெரியுமா? சார் ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் இன்னைக்கு வரக்கூடிய புதிய பைபிள்ல சிவப்பு எழுத்துல எழுதியிருக்காங்க. ஆண்டவர் பேசுகிற வார்த்தை எல்லாம் இன்னைக்கு வருகிற பைபிள்ல சிகப்பு எழுத்துல. 4ஆம் அதிகாரத்தில் அவர் சோதனைக்கு போகும்போது அந்த பிசாசு நீ தாழ விழுந்து கொள், அப்பத்தை கல்லாக்க, அதுக்கெல்லாம் சிவப்பு எழுதி கொடுக்கல. ஆனா இயேசுநாதர் அவனுக்கு பதில் சொன்னாரு பாத்தீங்களா, அப்பாலே போ சாத்தானே, அதுக்கு சிவப்பு எழுத்து. ஆக கம் டு த பாயிண்ட். இந்த 3 அதிகாரங்கள் மலை பிரசங்கம், 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்திலையும் அவ்வளவு சிவப்பு தான், அவ்வளவு சிவப்பு எழுத்து தான். முதல் 2 வசனத்தை தவிர, முதல் 2 வசனமும் கடைசி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை தவிர எல்லா எழுத்துக்களும் சிகப்பு. இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியங்கிறதுனால நான் அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நல்ல சீசன், நல்ல சீசன், நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும். பாருங்க 7ஆம் அதிகாரத்தில் 29ஆவது அதிகாரத்தில் அந்த 29 வசனங்கள் இருக்கு. அதை பாருங்க. அந்த 7ஆம் அப்படியே இருக்கட்டும். 7ஆம் அதிகாரத்தில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, கேளுங்க அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகிற எவன் கண்டடைவான். இதத்தான் 7 அந்த அதிகாரம் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு கண்ணுக்கு வராதான். அப்ப அதுக்கு நல்ல மரம் நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். அதான் அந்த அதிகாரத்தின் சுருக்கம். 6ஆம் அதிகாரத்தை பாருங்க. நீ ஜெபம் பண்ணும் போதோ, நீ தவம் இருக்கும் போதோ, நீ உபவாசிக்கும் போதோ, 6 ஜெபம் என்பது ரொம்ப முக்கியம். தான தர்மம் என்பது ரொம்ப முக்கியம். தான தர்மத்தை கொடுத்துட்டு ஜெபம் பண்ணாம இருக்கிறது தப்பு, ஜெபம் பண்ணிட்டு தான தர்மம் கொடுக்காம இருக்கிறது தப்பு. இந்த ரெண்டும் வளரும் போது உபவாசம் பண்ணுவோம். சில ஆத்துமாக்களுக்கு நான் உபவாசம் பண்ணியிருக்கிறேன் தனிப்பட்ட முறையில். உபவாசம் தேவ பிரசன்னத்தை நாடு. 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, எடுத்த எடுப்புல பாக்கியவான் நீ உப்பாய் இருக்கிறாய், மலையின் மேலே வைக்கப்பட்ட வெளிச்சமாய் இருக்கிறார், உன்னுடைய நற்கிரிய. சார் மலை பிரசங்கத்தினுடைய சாராம்சத்தை சிவப்பு எழுத்துல போட்டுட்டு இருக்கேன். இப்பொழுது 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் செய்தியை நாம் தியானித்து முடிப்போம். வாங்க பார்க்க. தொடர்ந்து அடுத்த வாரத்தில் கூட நான் கனெக்ட் பண்ண விரும்புகிறேன். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனம்.
அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், 2 வசனம் 111 வசனத்துல அந்த முதல் 2 வசனம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சுருக்கமா சொல்லட்டா, ரொம்ப நம்ம நேரம் எடுக்க, ரொம்ப சுருக்கமா சொல்லட்டுமா? அழகா போட்டிருக்காங்களே, நல்லா இருக்க சார். நல்ல சீசன்னா நீ வந்துரு, கம். நல்ல சீசன். ஏன் வந்தீங்க பாஸ்டர்? நேற்று இவ்வளவு தூரத்துக்கு நீங்க டிரைவ் பண்ணி ஏன் வந்தீங்க பாஸ்டர்? எங்க அப்பா பார்க்கணும், ஜபிக்கணும், கவனிக்கணும், ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணும். போக முடியாது சார், என்னால் இருக்க முடியாது. ஒரு மனுஷன் ஐசியூல மாட்டிக்கிட்டார்னா நீ வெளியே எப்படி இருப்ப? கடைசியா ஒரு முகத்தையாவது பார்க்க நான் வரணும் சார். நல்ல சீசனா இருக்குன்னா அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். வந்த பிற்பாடுதான், வந்தா முதல்ல கம், வந்துட்டீங்கன்னா பக்கத்துல உட்காரு. அப்பொழுது அவர் தமது பக்கத்துல உட்காரணும். 3வது நீ வாயை திறந்து கவனிச்சு கேட்கணும். 4வது அவர் உபதேசம் பண்ணுகிறார். 4 குறிப்புகள். கம் and sit and listen and go. That's a disciple. ஐயா, டிசைபிள் ஆகும்னா முதல்ல உங்களுக்கு வேண்டிய எல்கேஜி யூகேஜி என்ன தெரியுமா? முதல்ல நீ வரணும். நீ வர்றதுக்கு அபியாசப்படுத்துறதுக்கு உனக்கு தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை இருக்குன்னு சொன்னா தானா வந்துருவ. கத்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகளுடைய பிரயாசம். எல்லாருக்கும் வீடு கட்டணும் ஆசை இருக்கு. உனக்குள்ள ஆண்டவருக்குள்ள அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள வரணும்னு சொன்னா ஆண்டவருக்கும் உனக்கும் இடையில உள்ள அந்த ஜெப உறவு இருக்கு பாத்தீங்களா, ரிலேஷன்ஷிப், அது வேணும். அதுதான் வேணும். பாருங்க, திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். போன வாரம் பார்த்தோம்ல மலையை பற்றி. எல்லா ஆசீர்வாதம் வேணும், மலையில மட்டும் நான் ஏற மாட்டேன். பாருங்க சார், பாருங்க மேல உள்ள முதல் லைனை பாருங்க பிரதர், பாருங்க இந்த தேசத்தை பாருங்க, இங்க வாழ்ற இந்திய மக்களை பாருங்க, சுற்றி நடக்கிற சம்பவங்களை பாருங்க. பார்த்து உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. நீ மலைக்கு போனாலே முடியும், நான் கொண்டு போக விருப்பம் இல்லை, நேரம் இல்லை. சீக்கிரமாய் வாருங்க. அடிக்கடி அதே பாஸ்டர் அதே ஆளுதான் சொன்னார். அவர்தான் நான் பேசுனேன் சில காரியங்கள். இந்த நாட்கள்ல சபைக்கு மக்கள் வருவது ரொம்ப கடினம். வருவதில்லை. வந்தாலும் பிந்தி வருவது. எப்படிங்க அவருடைய வார்த்தையை கேட்க முடியும்? எப்படிங்க அவர் சொல்ற உபதேசத்தை கேட்க முடியும்? எப்படிங்க நீ நல்ல மாணவனாய் மாற முடியும்? யோசித்து பாருங்க. கிளாஸ் ரூம் போறதுக்கு முன்னாடி ரிவிஷன் டெஸ்ட் எடுப்பதற்காக ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்கு சார். வாரத்துல ஒரு நாள் இது ஸ்பெஷல் கிளாஸ். பரலோக வாழ்க்கைக்காக முதல்ல நீ செய்ய வேண்டிய காரியம் வந்தே ஆகணும். ஒவ்வொரு தடவையும் நான் கார் அப்படி வளைக்கும் போது யாருக்கும் முன்னபடி நான் தான் ஃபர்ஸ்ட்ல போகணும். வைராக்கியமா வந்து நிற்பேன். வைராக்கியம் யார் தெரியுமா? வரணும் என் ஆண்டவருக்காக. அப்பதான் நான் பேச முடியும். யோசித்து பாருங்க தம்பி, முதல்ல பார்க்கணும். நம்ம பிசினஸ் ஏன் வீக்கா இருக்கு? ஏன் கன்னிகள் வீணாகுது? ஏன் இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்? இன்னைக்கு வரக்கூடிய நவம்பர் மாசத்துல ஒரு பெரிய எலெக்ஷன் வரப்போகுது. பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் ஆளுகை செய்வார். அரசியல் பேச விரும்புவதில்லை. லைவா போயிட்டு இருக்கு. ஜெபிச்சே ஆகணும் சார். பிரச்சனை தெரியும் சார், அதுக்கு என்ன பரிகாரம்? அது அப்படித்தான் இருக்கும். என் தலைவிதி, நான் வாங்கிட்டு வந்த வரோம். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, சேர் இல்ல, மைக் இல்ல, கொட்டு இல்ல, பாட்டு இல்ல, கீபோர்டு இல்ல, என்னத்தையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும். இல்லவே இல்லை பிரதர். நீ பார்த்தீங்கன்னா அடுத்த வார்த்தை go to prayer mode. நம்பர் 1, அவர்கள் வந்தார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் நிறைய வச்சிருக்கேன், எடுக்க யார் வந்தா? அதே மத்தேயு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஆயக்காரனை லேவியை பார்த்து, மத்தேயே நீ என்னை பின்பற்றி வா,
வந்துட்டான். வந்ததுனாலதான் அந்த புஸ்தகம் சார், வந்ததுனாலதான் இந்த வேத புத்தகத்துல முதல் புஸ்தகம் மத்தேயு புஸ்தகம். அவனை பார்த்தாரு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயே சீஷனே, நீ என்னை பின்பற்றி வா. எத்தனை தடவை கர்த்தர் உன்னை கூட்டு இருக்கிறார், எத்தனை தடவை ஆண்டவர் பேசி இருக்கிறார், எத்தனை தடவை கூப்பிட்டு இருக்காரு. யோசித்து பாருங்க. He is calling you every minute, every hour, every day. நீ வராததுனால இந்த புஸ்தகத்துல மத்தேயு புஸ்தகம் எழுதப்படாமல் இருக்கு. வருவது மட்டுமல்ல, அதுக்கு உதாரணம் கொடுத்தேன். சகேயுவே நீ குட்டியாதான் இருக்கிற, நீ இறங்கி வா. கர்த்தர் அழைக்கிறார். பிரதர், முடிக்கிறேன், நேரம் இல்லை, நிறைய குறிப்புகள் இருக்கு. யாரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்க, யாரையும் சொல்ல மாட்டார். அந்த மாணவன் வந்து உட்கார்ந்து கிளாஸ்ல சேர் எடுத்து போட்டு டேபிள் போட்டு உட்கார்ந்து அது கவனிக்கணுமே தவிர, வாத்தியார் சரியில்லை, ரொம்ப ஹார்டா பேச இல்ல, வேண்டாம், நீ முதல்ல வந்துரு, நீ வந்துரு. அநேக கூட்டங்களை நான் போயிருக்கேன். 18 வருஷமா அந்த அமெரிக்க தேசத்துல ஊழியர்கள் செய்து கொண்டு இருக்கிறேன். சொல்ல மாட்டேன், கவனிப்பேன். என் கண் ஜாட, என்னுடைய பாடி லாங்குவேஜ் மூலமா கவனிப்பேன். எத்தனை பேர் வர்றாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்களா, மூணாவது பண்ற முக்கியம். உட்கார்ந்துட்டானா இவன் எத்தனை தடவை எந்திரிச்சு போறான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஐ நெவர் ஸ்பீக், பேசவே மாட்டேன். பிரியா வரீங்க, உடனே வராம இருக்கிற 18 வருஷமா அமெரிக்க தேசத்துல ஊழியர்கள் செய்து கொண்டு. இங்க வசனத்தை பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். நீ அவருடைய சீசர்களா இருந்தா அவருடைய பிரசனத்தை விட்டு நீ எங்கேயும் நீ போக மாட்டேன். அது நல்ல பிரசங்கமோ கெட்ட பிரசங்கமோ, ஒரு ஷிப்ல ஏதோ தேவையில்லாத பாட்டு போட்டாங்க, எனக்கு இது புரியவும் இல்லை, ராகமும் தெரியல. பட் they are worshiping. I want to stand, I want to be with you, I want to யெகோவா. ஏன் சொல்லணும், நான் பேசணும், அவர் ஆராதிக்க எனக்கு புரியல, பரவாயில்ல, ராகம் தெரியல, பரவாயில்ல, பட் இட்ஸ் a worship, is a worship, I must be there. ஆக 18 வருஷமாக எத்தனையோ கூட்டங்கள் போயிருக்கேன், நானும் கூட்டங்கள் நடத்திருக்கேன். எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் பைபிளை கொண்டு வந்தாங்க, எத்தனை பேர் கண்ண மூடி ஜெபம் பண்ணாங்க, எத்தனை பேர் ஜெபத்துல தரித்திருந்தார்கள். அந்த கடைசி குறிப்பு, எத்தனை தடவை எஞ்சி போறாங்க. புக் விழுந்துட்டா கீழே எஞ்சிருவாங்க, பாட்டில் விழுந்துட்டா கீழே எஞ்சிருவாங்க, செல்போன் ரிங் ஆயிட்டா கீழே எஞ்சிருவாங்க, அங்க யாராவது ஊழ விட்டா கீழே எஞ்சிருவாங்க, ஏதாவது சடுதின்னு ஒரு கார் வந்து நின்னா உடனே எஞ்சிருவாங்க. ஐயா என்னமோ நடந்துட்டு போட்டு, நான் என் மலைக்கு வந்திருக்கிறேன் அப்பாவை பார்க்கணும். 2வது வசனத்தை பாருங்க. அவர் உட்கார்ந்த போது வந்துட்டு, நான் உட்கார்ந்த போது ஒரு உதாரணம் சொல்லிட்டா, மதினா மேரி பாதத்திலே உட்கார்ந்தது. மாத்தாளே, நீ கீழே விழுறதையும் ஓடுறதையும் அதையும் பார்த்துட்டு இருக்க, இவளோ என் பாதத்திலே உட்கார்ந்துருப்பா. சில இடங்கள்ல எனக்கு லாங்குவேஜ் புரியாது, கோயில் உள்ள உட்கார்ந்துருவேன், எஞ்சி வரவே மாட்டேன். நல்ல சீசன், நீ வரணும். 2வது உட்காரணம். நோட் த பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட். இதை குறித்து நிறைய பேச எனக்கு காரியங்கள் இருக்கு. உட்கார்ந்துருங்க, அந்த உட்கார்ற இடத்தை விட்டு போகவே ஏன் நான் வசனம் சொல்லுது, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒன்றே, நல்லதொரு பங்கை தெரிந்து கொண்டார். 5 அப்பா 2 மீன் அவர் ஆசீர்வதித்தார். எல்லாம் எடுத்துட்டு போன்னு சொன்னாரா? இல்ல, அவர்களை வரிசையா உட்கார வைத்தார். உட்கார கற்றுக்கொள்ளுங்க. நல்ல சீஷனுக்கு அடையாளம், முதல்ல come to the class, then stay in the class. அதான் அந்த ஸ்டார்பக்ஸ்ல அவர் கேட்டாரு, என்ன பேச போறீங்க? அவர்களுடைய சீஷன் அப்படின்னு ஒரு காரியத்தை மட்டும் சொன்ன. நீங்கள் அவருடைய சீஷர்களாயிருங்க, நல்ல சீஷர்களாயிருங்க. வாத்தியாருக்கு மார்க் போடாதீங்க, அவர் என்ன சொல்றாரோ அதன் வெளியே. 3வதாக அவர் சொல்லுகிறார், கேள், நான் என்ன சொல்றோனோ அதை கேள், நான் என்ன சொல்றேனோ அதை கேட்கணும். அந்த 2வது வேத பாடத்துல பவுலும் சீலாவும் பாட்டு படிச்சுட்டு இருக்க நேரத்துல அவங்க காணலியேன்னு சொல்லி தங்களை தாங்களே குத்திக் கொள்ற நேரத்துல, ஹே எங்கேயும் போயிடாத சத்தத்தை கேட்கிறான். இந்த வசனத்தை படிக்க பார்க்கலாம். லூக்காஸ் அப்போஸ்தலர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம்
16ஆம் அதிகாரத்துல வசனம் இருக்குது. 13ஆம் வசனத்துல, அங்க 16ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனம், அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே ஆண்டவன்மாரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யும் சொல்ற வார்த்தையை உட்கார்ந்து கேட்டான். சார், இன்றைக்கு அமெரிக்கா தேசத்தில் இருக்கக்கூடிய பெரிய கலாச்சார சீரழிவு என்ன தெரியுமா? நம்பர் 1 வரமாட்டோம், நம்பர் 2 உட்கார மாட்டோம், 3வது என்னத்தை சொன்னாலும் கேட்க மாட்டோம், செல்போனே நோண்டிட்டு இருப்போம். இட் இஸ் இட் நடக்குதா? நவீன நாட்கள்ல நோண்டிட்டு அவர் பேசட்டும், மத்த சொல்லட்டும், லுக்கான்னு சொல்லட்டும், ஆவி வரட்டும், 7 அக்கால எக்காலங்கள் வரட்டும், குத்து விளக்குன்னு வரட்டும், மறுரூபம் வரட்டும், என்னத்தை வேணாலும் பேசலாம். I never listen because I know who is this. கேட்க மாட்டோம். பைபிள் சொல்லுது காது உள்ளவன் கேட்கலாம். ஆனா அந்த மனுஷன், நீ கேட்கலையா? காவல்காரன் கேட்பான். இஸ்ரவேலே நீ கேட்கலையா? காவல்காரன் கேட்பான். அவன் கேட்பான், நான் என்ன செய்ய? நீ வீட்டுக்கு கூட்டு போய் அவருடைய காலை கழுவலியா? அவன் காவல்காரன் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போய் காலை கழுவி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீ ஞானஸ்தானம் எடுக்கணும்பா. உடனே ஞானஸ்தானம். வீட்டார் அனைவரும் கேளுங்கள் தம்பி, கேளுங்கள். வாசிக்க கேட்ட முதலாவது வேத பாடத்துல உபாகமும் 32:7 பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். ஆண்டவர் உபாகம் என்று சொன்னால் உதவியாக உள்ள அடுத்த ஒரு ஆகமம். ஏற்கனவே ஆகமங்கள் எழுதிட்டேன். இப்போ டியூட்ரானமி உபாகமும் இன்னும் திரும்ப உனக்கு சொல்லித்தரேன், நினைச்சு பாரு. சார், இந்த பாபிலோனிய கலாச்சாரத்துல, இந்த எகிப்திய கலாச்சாரத்துல, இந்த ஜீன் நெக்ஸ்ட் அந்த கலாச்சாரத்துல, ஜெண்டெக்ஸ் கலாச்சாரத்துல கேட்க மாட்டோம். That is open to you, உனக்கும் கடவுளுக்கும். ஆனா சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. அதே உபாகம் 32:1, வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய் மொழியை கேட்பாயாக. எனக்கு அடிக்கடி சொல்லிக்கலாம், பைபிள்ல ரொம்ப பிடிச்ச வசனம் பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரை, உண்மை உள்ளவைகள் அவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளும், அதையே நான் சிந்தித்துக் கொண்டிருப்பேன். கேட்கணும். கடைசியாக 4வதாக கேட்டியா? நீ வந்துட்ட, உட்கார்ந்துட்ட, இப்ப வசனத்தை கேட்டுட்டால, ஓகே. 4வது காஸ்பல் கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியம். Go and tell to others. நீ மற்றவங்களுக்கு சொல்லணும், நீ மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுதான் நீயும் நானும் இங்க நடந்து கொண்டு இருக்கிற ஊழியர்கள். சந்தோஷத்துக்காக வெளியே போக கூடாது, ஜாலிக்காக வெளியே போக கூடாது, உணவுக்காக வெளியே போக கூடாது. என் ஆத்ம நேசருடைய தாகம் வெளியே புறப்பட்டு போய் நல்ல மரமாக நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய நல்ல மரங்களை நான் ஏற்படுத்துவேன், நல்ல மரங்களை ஏற்படுத்துவேன். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள். நிறைய மிஷினரிகளை அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த அமெரிக்கா தேசம் பயங்கரமான பொருளாதாரத்துல போயிட்டு இருக்கு. ஆனா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இன்னே வரைக்கும் நிற்பாட்டல. உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற மிஷினரி ஊழியர்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய பண உதவியை இன்னே வரைக்கும் நான் நிற்பாட்டல. நேற்று கிடைச்ச எனக்கு நியூஸ், இன்னே வரைக்கும் மெடிக்கலா இருந்தாலும் சரி, மிஷினரியை சப்போர்ட் பண்றதா இவ்வளவு உபத்திரம், பெட்ரோல் காரியங்கள், பிரச்சனைகள், சண்டைகள், யுத்தங்கள், பஞ்சங்கள், கொரோனா வைரஸ் எவ்வளவு வந்தாலும் அதை நிற்பாட்டாத. போய் நீ வெளியே சொல்லு, இல்லைன்னா அனுப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எப்படி உன்னுடைய ஃபீட்பேக் இருக்கு? இன்னொரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 2:2 அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க. சார், இதான் கிளைமேக்ஸ். நீ உட்கார்ந்தால, நீ வந்தா, உட்கார்ந்தா, கேட்ட. இப்ப நீ சொல்லு, நீ சொல்லணும். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். 150 பிள்ளைகளுக்கும் சொல்லிட்டேன். அவங்க எங்க உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு அது தேவையில்லை. சொல்ல வேண்டிய அநேக சாட்சிகளை நாம் ஏற்படுத்திட்டோம். அருமையான பிள்ளைகளை, வர்றது மட்டுமல்ல, உட்கார்ந்து வசனத்தை கேட்கணும். கேட்டுக்கிட்டு மற்றவங்களுக்கு இந்த நல்ல மரத்தை பற்றி, இந்த நல்ல ஆசிரியரை பற்றி,
நல்ல போதகனாய் ஆண்டவருக்காக நீங்க கனி கொடுக்கும் மரங்களாக மாறணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எளிமையை போமா ஒரு உட்காருங்க ஜோமனுங்க பார்க்கலாம். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை இத்தனை வருஷமா அந்த தேசத்துல வச்சிருக்கிறேன். என் தகப்பன் கேட்கிறது பரிந்துரை. புதன்கிழமை வரா, நீ வரலையா மற்றவங்களையும் கூட்டிட்டு வரணும். ஜபம், அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். நல்ல சீஷன் நல்ல பரிடத்திலே ஒப்பு கொடுப்பாயா? சீஷன் தன் குருவுக்கும் மேற்பட்டவன. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை என்ன இந்த ஊர்ல ஒரு நல்லவனா வைங்க, நல்ல குடும்பமா வைங்க, என் பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்த ஒரு விஷயம். கடந்த 2-3 மாதங்களாக நல்ல சீஷன்கிற ஒரு தலைப்பில் நாங்கள் செய்தியை கேட்டுட்டு இருக்கோம். என்ன ஒரு நல்ல குடும்பமாக மாற்றுவீங்களா? எல்லாரும் சின்ன ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரர் இல்லை, உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரர் இல்லை, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். அல்லேலூயா. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். அருமையான நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல சபைக்காக ஸ்தோத்திரம், நல்ல போதகருக்காக ஸ்தோத்திரம், நல்ல விசுவாச பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்களும் கனி கொடுக்க முடியாது, நல்ல மரங்களாக கனி கொடுக்க, ஒரு குடும்பமாக ஏற்றத்தாழ்வு இல்லாதபடிக்கு எப்பொழுதும் சமூகத்திலே ஒரு நல்ல சீஷனாக நாங்கள் வரணும். வந்தா உட்கார்ந்துடணும். அப்பா, 3வது நாங்கள் வசனத்தை கேட்கணும். கேட்டு மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த கிருபையை தருகிறார். இன்னைக்கு தியானித்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட இடைப்பட்டீரே. கீழே வருகிற எல்லா சொற்பொழிவும் ரத்தத்தினால சிகப்பு எழுத்துல எழுதப்பட்டிருக்கப்பா. இந்த 111 வசனங்களும் மக்களுக்காக, எங்களுக்காக நல்ல மேய்ப்பன், நல்ல போதகர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அதை கடைபிடிக்க ஒரே விஷயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.